ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தாரா ஃபேமிலி. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தாரா பாப்பா சொன்னவன் பெங்களூர் தான் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் என்ன பிளேஸ்னு அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. அங்கே போய் பார்த்துக்கிட்டு நான் சின்ன சர்ப்ரைஸில் விட்டுட்டாங்க. தாரா பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க, எங்கே போகிறோம், எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு நான் பெங்களூர் தான் சொன்னேன். அது என்ன டெம்பிள்னு அவங்கக்கிட்ட சொல்லலை. என்ன டெம்பிள் போயிட்டுருக்கோன்னா, பெங்களூரில் ஃபேமஸான டெம்பிள் இஸ்கான் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் மார்னிங் ஒரு 10 கிளம்பி அங்கே 1 ரீச் ஆகிட்டோம். கம்மியாக தான் டிராஃபிக் இருந்துச்சு. நாங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோம். ஏன்னா வீக் டேஸ்னாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. என்ன தான் நம்ம பாப்பாலாம் பார்த்துக்கிட்டாலும் அவங்களாம் லிட்டில் பிரின்சஸ் தானுங்க. கொஞ்சம் கான்வர்சேஷன் நானும் பாப்பா பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க. எங்கே போயிட்டுருக்கோம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தாண்டா கோயில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோயில் மெயின் சிட்டிலே லொக்கேட் ஆகிருக்கு. பெங்களூர் சிட்டினாலே நீட்டாக தான் இருக்குது. இந்த கோயில் அவ்வளோ க்ளீன் பண்ணி ஆர்கிடெக்டில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. தாரா பாப்பா உள்ளே போய் தான் என்ன சாமின்னு அவங்கக்கிட்ட சொன்னோம். அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோவ் பண்ணலை. 3 சாமி இருக்குது. நரசிம்மர், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், ராதை இருக்குது. தாரா பாப்பா உள்ளே தான் போய் நாங்கள் எந்த சாமினே சொன்னோம். ஒரு ஃபேமிலிக்கு 500 ருபீஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே டேரெக்டாகவே சாமி பார்க்குற மாதிரி உள்ளே போயிட்டு வந்தாங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு இந்த பஜன், அந்த ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. தாரா பாப்பாட்ட உன் ஃப்ரெண்டு தான் பார்க்க வந்தோன்னு சொல்லிவிட்டு வெளியில் இந்த கோபுரம் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். சாமி கும்பிட்டுட்டு கீழே வரும்போது இந்த கிளாஸில் வச்சுருந்தாங்க. ஒரு குழந்த பிறக்கிறதுலேருந்து தவழ்கிறது, நடக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஆஃபீஸ் போகிறது, நெக்ஸ்ட்டு வயசாகிறது, அப்புறம் இறந்து போகிறது, அது ஸ்கெல்டன்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. புக் ஸ்டாலு, பென்சில், பென், கீ செயின்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா ஒரு சின்ன கிருஷ்ணர் ஃபோட்டோ மட்டும் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. டெய்லி பிரசாதம் கொடுப்பாங்க. அன்றைக்கி பாப்பாவுக்கு ஃபேவரட்டான வெண்பொங்கல் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அந்த டிக்கெட் எடுத்தவங்களுக்கு பிரசாதம் ஃப்ரீ. அதை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு லூலு மால்ல போனது பிளான் பண்ணவே இல்லை. சடன் பிளான் தான். இன்னும் நிறைய பேர் பாப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணலாம். டாடா பாய், தேங்க்யூ.